ஸோ நிற்கும்போதும் வலி இருக்கு. உட்காரவே முடியல. ஸோ ஒரு வாட்டி நான் வந்து மோஷன் டாய்லெட் போயிட்டு வந்துட்டேன்னா, அந்த வலியும், எரிச்சலும் ஒரு 2 ஹவர்ஸ்க்காவது எனக்கு இருக்குங்க. அந்த மாரி சொல்லுவாங்க. அதுவும் ஆனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதின்னு சொல்லலாம். மேலும் உடல் உஷ்ணமும் நம்ம உடலை விட கொஞ்சம் 1 டிகிரியாவது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்லயே வந்து பார்த்தோம்னா, இதுதான். ஸோ அப்போ இதற்கு வந்து நமக்கு ஆனஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு என்ன பண்ணலாம்? முக்கியமாக உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்றது இதுதான். ஆனல் ஃபிஷர் சொல்றோம். ஃபிஸ்டுலா நெறைய பேருக்கு இந்த ஃபிஸ்டுலா இருக்கும். அதிகமான வந்து புண்கள் மாதிரி உருவாகி அதிலிருந்து சீழ் வடிச்சுக்கிட்டே இருக்கும். ரத்தம் போய்க்கிட்டே இருக்கும். இதனால பார்த்தோம்னா, உடல் எடை குறைவு ஏற்படுறது, ரத்த சோகை அனீமியா ஆயிடுவாங்க. உடல் எடை குறைஞ்சிடும். சாப்பிடவே முடியாது. உடல் பலவீனமாகிறது. நமக்கு வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகள் கூட ரொம்ப பளுவாக தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சுரும்.